40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 19ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான வார்த்தை சற்பனை. சற்பனை என்று சொன்னால் சதி, டிராப் என்று பொருள் பெறும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே 25ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவனை வழியிலே கொன்று போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களுடைய முழு எண்ணமும் செல்கின்றதான வழியிலேயே எப்படியாகிலும் சற்பனையாய் சதி செய்து அப்போஸ்தலனாகிய பவுலை கொலை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் அநேக சதி செய்யக்கூடியதான சத்தங்கள் உண்டு, மக்கள் உண்டு, செயல்பாடுகள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தினம்தோறும் ஜெபிக்கின்றவர்களாக வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.